நண்பர்களே வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, எதிரி தொல்லைகள், சத்துருக்கள் தொல்லை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தடுத்து எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படக்கூடியவர்கள் பலவிதமான தெய்வங்களை வழிபட்டு கொண்டு இருக்கிறார்கள். அதில் மந்திரம் சொல்லி நாம் வழிபடும் போது நமக்கு நம்முடைய எதிரிகள் செய்யக்கூடிய பில்லி சூனிய ஏவல் பாதிப்புகள் மற்றும் அவர்களுடைய வஞ்சனைகள், அவர்களுடைய கெடி எண்ணங்கள் நம்மளை அணுகாதவாறு எந்தவித தோஷங்கள் இருந்தாலும் அதை நீக்கக்கூடிய தன்மை உள்ளதாக கருதப்படுற பைரவருடைய சண்ட பைரவருடைய ஒரு மந்திரம் ரொம்ப எளிமையான முறையில் செய்யலாம். ஆரம்பிக்கும் போது மட்டும் சிவன் கோவிலில் உள்ள பைரவருக்கு நேரெதிரே நின்று இந்த மந்திரத்தை சொல்லுங்க. முதலில் மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். பிறகு அவருக்கு நெய் தீபம் ஏற்றியோ இல்லை எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி புனுகு சாத்திட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை அவர் காலடியில் வைக்கலாம். வச்சு வாங்கிக்கணும் திருப்பி. இல்லை அப்படின்னம்னா உங்களுடைய எதிரிகள் தொல்லைகள் நீங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எலுமிச்சம்பழம் கனியை சூளத்தில் குத்த முடிஞ்சால் அவங்க சாமிகிட்ட கொடுத்து குத்த சொல்லுங்கள். அவங்க பூஜை பண்ணுறவங்க குத்திடுவாங்க. அவருக்கு நேராக இருந்து இந்த மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னம்னா உங்களுடைய எதிரிகள் அவர்கள் செய்யக்கூடியவைகள் எல்லாமே தடைபட்டு போயிடும். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காக்கக்கூடிய ஒரு காவல் ஒரு வளையமாக அந்த மந்திரம் இருந்து உங்களை செயல்படும். இதை அளவுக்கு அதிகமாக உருவேற்ற வேணாம். ஒரு குறிப்பிட்ட அளவு செஞ்சுட்டு போயிட்டு டெய்லி ஒரு 27 தடவை 11 தடவை செஞ்சிங்கன்னா போதும். நிறைய எதிரி பிரச்சனைகள் இருந்தால் மட்டும் இதை செய்யுங்க. தேவையில்லாமல் ஒரு ஆக்ரோஷமான ஒரு தெய்வத்தை நம்ம பண்ணக்கூடாது. சாந்த ஸ்வரூபமாகவே வச்சு வழிபட்டுட்டு போகிறது தான் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நல்லது பண்ணும். மந்திரம் சொல்கிறேன் பாருங்கள். ஓம் ஹ்ரீம் சண்ட பைரவா சர்வசத்ரு நாசய நாசய ஸ்தம்பய ஸ்தம்பய உச்சாடய ஹும்பட் ஸ்வாகா. இவ்வளோ தான். ரொம்ப நிறுத்தி நிதானமாக பொறுமையாக சொல்லுங்கள். மனப்பாடம் பண்ணிங்க. முதல் தடவை மட்டும் ஒரு 108 முறை சொல்லுங்கள் கோவிலில் உட்காந்து. அதுக்கடுத்து தினமும் வீட்டில் செய்யும்போது ஒரு 27 தடவையோ இல்லது ஒரு 11 முறை மட்டுமே சொல்லி இந்த மந்திரத்தை நிறைவு பண்ணிக்கங்க. உங்களுடைய எதிரி தொல்லைகள் படிப்படியாக குறைஞ்சி வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றமும் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். நண்பர்கள் இதை தெரிந்து வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.